ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் தமிழில் பேசக்கூடிய வாக்கியங்கள்லாம் இருக்குல்லங்க, அதை நம்ம அப்படியே இங்கிலீஷில் ஈஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாங்க. இன்றைக்கி மொத்தமாக 25 குட்டியான ஆங்கில வார்த்தைகள் தான் கற்றுக்கிட போகிறோம். நான் எப்பயும் போல் தமிழில் சொல்லி தான் அதுக்கு இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லுவேன். ஸோ நான் தமிழில் சொல்லும்போது நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லிகிட்டே வாங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, என்னை படிக்க விடு, என்னை படிக்க விடு. இதுக்கு எப்படி சொல்லலாங்க? சிம்பிள் தாங்க. லெட் மீ ஸ்டடி, லெட் மீ ஸ்டடி, என்ன படிக்க விடு. அதுவே நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? என்னை சாப்பிட விடு. இதுக்கு எப்படி சொல்லலாங்க? ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சிடுச்சு. லெட் மீ ஈட், லெட் மீ ஈட், என்னை சாப்பிட விடு. உங்களுக்கு புரியுதாங்க? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். சிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சொல்லுவோம் பார்த்தீங்களாங்க, சிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நத்திங் டு லாஃப், நத்திங் டு லாஃப், சிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் குறை சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதை எப்படி சொல்லலாம்? குறை சொல்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? ப்ளேம். இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நத்திங் டு ப்ளேம், நத்திங் டு ப்ளேம், குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு புரியுதாங்க? இந்த மாதிரி தான் நம்ம ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நான் இன்னும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன், நான் இன்னும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். இதுக்கு எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஸ்டில் ஈட்டிங், ஐ எம் ஸ்டில் ஈட்டிங். நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கொண்டுன்னு வருது பார்த்தீங்களா? ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா ஐ எம் ஈட்டிங், ஐ எம் ஈட்டிங். ஆனால் இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இன்னும் அப்படின்னு வந்திருக்கு தமிழில். இன்னும் அப்படின்னா இங்கிலீஷில் ஸ்டில். ஐ எம் ஸ்டில் ஈட்டிங், ஐ எம் ஸ்டில் ஈட்டிங், நான் இன்னும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். இது எப்படி சொல்லலாம்? ஐ ஓன்ட் சே, ஐ ஓன்ட் சே. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், ஐ ஓன்ட் சே, நான் சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன், சொல்லவே மாட்டேன். அழுத்தி சொல்கிறேன் பார்த்தீங்களா, சொல்லவே மாட்டேன். இது எப்படி சொல்லலாங்க? ஐ வில் நெவர் சே, ஐ வில் நெவர் சே, சொல்லவே மாட்டேன். நீங்கள் இந்த இடத்துல அழுத்தி சொல்கிறதுனால தான் நெவர் சே அப்படின்னு நாம் சொல்கிறோங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், நல்லா யோசி, என் பைக்கு எங்கே வச்சேனே தெரில, நல்லா யோசி சொல்லுமே. நல்லா யோசின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, திங்க் வெல், திங்க் வெல், நல்லா யோசி. நெக்ஸ்ட் ஒன், நீ யார் கேட்போம் பார்த்தீங்களா, நீ யார். இது எப்படி கேட்கலாம்? ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூ, நீ யார். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம். கடைக்கெலாம் கூட்டு போவாங்க அப்பா அம்மா, கேட்பாங்க உனக்கு எதுவும் வேணுமான்னு, எனக்கு எதுவும் வேணாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா சில நேரத்தில். இது எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங், ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங், எனக்கு எதுவும் வேண்டாம். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், தொடராத, தொடராதே. இது எப்படி சொல்லலாம் நான் இங்கிலீஷில்? டோன்ட் ப்ரொசீட், டோன்ட் ப்ரொசீட், தொடராதே. நெக்ஸ்ட் ஒன், முடிந்தா என்னை சந்தி, முடிஞ்சா என்னை சந்திக்கவும். இது எப்படி சொல்லலாங்க? இஃப் பாசிபிள் மீட் மீ, இஃப் பாசிபிள் மீட் மீ, இஃப் பாசிபிள் மீட் மீ. நெக்ஸ்ட் ஒன், அவனை வர சொல்லு, அவனை வர சொல்லு. இது எப்படி சொல்லலாம்? ஆஸ்க் ஹிம் டு கம், ஆஸ்க் ஹிம் டு கம், ஆஸ்க் ஹிம் அப்படின்னா அவன்கிட்ட சொல்லு, டு கம் வர்றதுக்கு. ஆஸ்க் மீ டு கம், அவனை வர சொல்லு. நெக்ஸ்ட் ஒன், கண் சிமிட்டாதே, கண் சிமிட்டாதே. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் விங்க், டோன்ட் விங்க், கண் சிமிட்டாதே. உங்களுக்கு புரியுதாங்க? நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம், நல்லா கவனமாக கவனிங்க. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன்,
இது சரி. சின்ன வேர்டு தான். இது சரி. இது எப்படி சொல்லலாம்? இட்ஸ் ரைட். இட்ஸ் ரைட். இது சரி. நெக்ஸ்ட் ஒன், இது உண்மை. அவன் சொல்கிறது இது உண்மைதான்ப்பா. இது உண்மை. இது எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. இட்ஸ் ட்ரூ. இட்ஸ் ட்ரூ. இது உண்மை. சின்ன இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் Day 1, Day 2, Day 3 வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. எல்லாருமே Day 4 வீடியோ கேட்குறீங்க. Day 4 வீடியோ இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஈவினிங் 6 o'clock நம்ம அதை அப்லோட் பண்ண போகிறோம். மறக்காமல் அதை பாருங்கள். நீங்கள் Day 1, Day 2, Day 3 பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம பார்க்க போகிற அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஓன்ட் கம். ஐ ஓன்ட் கம். நான் வரமாட்டேன். நெக்ஸ்ட் ஒன், நான் என் வேலையை விட்டுட்டேன். நான் என் வேலையை விட்டு விட்டேன். இது எப்படி சொல்லலாங்க? ஐ குவிட் மை ஜாப். ஐ குவிட் மை ஜாப். நான் என் வேலையை விட்டுட்டேன். நெக்ஸ்ட் ஒன், வெளிப்படையாக பேசு. ஏன் மறைச்சி பேசுகிற? சும்மா வெளிப்படையாக பேசு சொல்லுவாங்களா வீட்டிலலாம். இது எப்படி சொல்லலாம்? ஸ்பீக் ஃப்ராங்க்லி. ஸ்பீக் ஃப்ராங்க்லி. ஸ்பீக் ஃப்ராங்க்லி. வெளிப்படையாக பேசு. நெக்ஸ்ட் ஒன், நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். நம்ம நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். வெயில் காலத்துலலாம் இதை நம்ம நிறைய பேருக்கு சொல்லுவாங்க நமக்கு. இதை எப்படி சொல்லலாங்க? சிம்பிள் தாங்க. we should drink plenty of water. we should drink plenty of water. நாம் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், இது கடினம். இது கடினம். இது எப்படி சொல்லலாம்? இட்ஸ் டிஃபிகல்ட். இட்ஸ் டிஃபிகல்ட். இது கடினம். நெக்ஸ்ட் ஒன், சும்மா கிண்டல் செய்தேன். சும்மா கிண்டல் செய்தேன். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஜஸ்ட் கிடிங். ஜஸ்ட் கிடிங். சும்மா கிண்டல் செய்தேன். உங்களுக்கு புரியுதாங்க? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். என்னை தூங்க விடு. எனக்கே தலைவலிக்கு, என்னை தூங்க விடுப்பா சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, லெட் மீ ஸ்லீப். லெட் மீ ஸ்லீப். லெட் மீ ஸ்லீப். என்னை தூங்க விடு. ஃபைனல் சென்டென்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க்குங்க. என்னை விளையாட விடு. எனக்கே கொஞ்ச நேரம் தான் டைம் கிடச்சிருக்கு. என்னை விளையாட விடு. இது எப்படி சொல்லலாங்க? நீங்கள் தான் ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம அப்லோட் பண்ணுறோம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய இங்கிலீஷ் பேசலாம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இதே போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.